இன்றைக்கி மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, குழம்பு மிளகாத்தூள், ஒரு எலுமிச்சைப்பழம், பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். மிளகு நல்லா நசுக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டும் வச்சு நல்லா நசுக்கிக்கலாம். நல்லா நசுக்கிட்டு பூண்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி வேணாம், அந்த குறை இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மசாலா எல்லாம் போட்டுக்கிட்டு இடித்து வச்சோம்ல மிளகு பூண்டு அதையும் சேர்த்து எலுமிச்சம்பழம் சாறும் அதில் கலந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு மீனையும் சேர்த்து அதில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். 5 நிமிஷம் மீனை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். தவா சூடாயிடுச்சு, எண்ணெயும் போட்டுக்கலாம். இப்போ மீனெல்லாம் தவாவில் போட்டுடலாம். இந்த மாதிரி மீன் சமைச்சா சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். மீன் யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா மீன் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் ஜிலேபி மீன் தான். நீங்கள் இது எந்த மீனில் இந்த மசாலா கொடுத்து செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். மீன் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்டியாக, நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள்.